கையெழுத்தான் போட்டானே, காசை குடியா? இந்தாங்க 2000 ரூபாய் இருக்கு. என்னவே வேண்டியதில்லை, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நீயும் முன்னெச்சரிக்கையா சில்லறையா மாத்தி எத்தனையோ தடவை கொண்டாடுற, நானும் ஏதாவது கொடுப்பேன்னு. இகி இகினாலும் என்கிட்ட இருந்து பதில் நகி நகி நகின்னு தான் வரும். யோ, இந்த பணம் யார் அமைச்சிருக்காங்க தெரியுமா? அம்பாளோட கும்பாபிஷேகத்துக்காக பக்த கோடிகள் அமைச்ச பணம். இதுல இருந்து இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா அம்பாள் கோவிச்சுக்கிட்டு அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா? சீச்சட்டி. அதை என் தலையில போட்டான்னா உங்க தலை வெந்து போகும். உங்க தலை மாத்திரமல்ல, இனாம் வாங்க நிக்கிறாரு இவர் தலையும் வெந்து போகும். என் தலையாவது பரவாயில்லையா? முடி இருக்கு, இது மொட்டை தலை, என்ன ஆகும்? இவர் தலையே போயிடும். அம்பாள் கிட்ட இருந்து அன்பளிப்பு எதையும் எதிர்பார்க்காத, ஓடிடு. சரிங்க, போ. நான் வரேங்க. ஏன் வர்ற? முதலாளி நல்லா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ராமோ, கொஞ்சம் நில்லுப்பா. உங்க வீட்டுல இருக்கிற கிழவிக்கு ஏதாவது வாங்கிக்கிடும். இந்தப்பா. அநியாயத்தை பாரியா, இங்க பாரியா, 5-10 குருவி சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்து வச்சா வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து தர்மம் பண்றாங்க சொட்டத்தால. எனக்கு இவன் என்ன தெருவுல கட்டிட்டு தான் போவான். நான் ஒண்ணும் சும்மா கொடுக்கலங்க. என்ன? சுயநலத்தோட தான் கொடுத்தேன். பிஎஸ் இவன் என்ன சொல்றா? இவங்க ஒண்ணும் புதுசா சொல்லலீங்க, வழக்கமா சொல்றதா சொல்றாங்க. நீங்க தெய்வ பணத்தை திருடி பணத்தை மாத்திரம் குவிக்கல, பாவத்தையும் சேர்த்து குவிக்கிறீங்க. அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நீங்க செய்யற பாவத்தை எல்லாம் அவங்க தர்மம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறாங்களாம். கரைக்கிறாளா? அது என்ன புலியா? அதானே. நான் செஞ்ச பாவத்தை இவன் எப்படியா கரைக்க முடியும்? அதானே. முடியுங்கிற நம்பிக்கை தாங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு செய்யற பாவத்தை நான் 5 ரூபாய் தர்மம் செஞ்சு குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் கொடுத்த காசுல அந்த கேள்வி வயிறார சாப்பிட்டு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும், அவ சுமங்கலியா இருக்கணும்னு மனசார வாழ்த்தினா என் மாங்கல்யம் நிலக்கும்னு நான் பேசுறாங்க. பிஎஸ் 1000 ரூபாய் பாவத்தை 5 ரூபாய் தர்மம் அழிச்சிரும்னு என் பொண்டாட்டி சொல்றாளே, அது முடியுன்ற? முடிஞ்சாலும் முடியும், முடியாம போனாலும் போகும். இது ஒரு பதிலாயா பரதேசி? மீனாட்சி, சாமி பணத்தை என்ன நாங்க பூராவா எடுத்துக்கிறோம்? எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நாங்க தான் வேற வேலைக்கே போறது இல்லையே, முழுக்க முழுக்க சாமி வேலை தானே. இப்ப நீ கட்டியிருக்கிற புடவை இத கடையில நான் வாங்கி கொடுத்தேன், இதுவும் அம்பாளுக்கு வந்ததுதான். என்ன பிஎஸ்? ஆமாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு எடுத்துக்கிறோம்? 5 ரூபா அம்பாளுக்கு செலவழிச்சுட்டு 50 ரூபா நாங்க எடுத்துக்கிறோம். இது தப்பா? நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்காம விட மாட்டான். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வாங்க, மாரியம்மன் கோயில் பூசாரிங்க வந்திருக்காங்க, பிரசாதம் கொடுக்க. பிஎஸ் வாங்கிக்க. பூசாரி இல்லைங்க, புதுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். வந்த விஷயத்த சொல்லுங்கய்யா. போன வருஷம் எங்க ஊர் பிள்ளையார் கோயில் நீங்க தானே கட்டி கொடுத்தீங்க. பிள்ளையார் காணா போச்சா? பிள்ளையார் நல்லாவே இருக்குங்க. இல்லீங்க, இந்த வருஷம் பேச்சியம்மன் கோயில் கட்டுறதா பேசி முடிவெடுத்திருக்கிறோம். அந்த கோயிலையும் நீங்க தான் கட்டி முடிக்கணும்னு ஊர் ஜனங்க முடிவு பண்ணிருக்காங்க. கோயில் கட்டுற வியாபாரி ஆகிட்டீங்க. என்ன பணம் கொண்டாந்துருக்கீங்களா? பணத்தோட வந்திருக்கிறோம். வாங்கிக்கையா பணத்தை. அத வாங்கிட்டு அந்த மூலையில உட்கார கூட்டு உட்காந்து பேசுவோம். மீனாட்சி, கடவுள் கொடுப்பான்னு சொன்னீங்க, கடுக்கம் போட்டுக்கிட்டு வந்து கொடுக்கறானுங்க. பணம் கொண்டாந்துருக்கானுங்க, காப்பிய ரெடி பண்ண பாக்காத போ. அப்படியே நில்லு. ஏன் பாட்டி? பின்னாடி போய் குளிச்சுட்டு அப்புறமா உள்ளவா. நான் காலையே குளிச்சிட்டேன் பாட்டி. எங்க குளிச்சியோ, எங்கெல்லாம் போனியோ, யாரெல்லாம் தொட்டியோ? அத்தை, உங்க பேர ஒண்ணும் துக்க சமாச்சாரத்துக்கு போயிட்டு வரல, தான் கூட படிக்கிற காலேஜ் பசங்க கூட உல்லாச பயணம் போட்டு வந்திருக்கான். அப்படியே போயிருந்தாலும் ஆம்பளை பசங்க மட்டுமா போயிருப்பாங்க? அது என்னமோ கே எஜுகேஷனா கோ எஜுகேஷனா, அதானே அவன் படிக்கிற காலேஜ். பொம்பளை பசங்களும் கூட தானே போயிருப்பாங்க. எவ எப்படி வந்தாடோ யார் கண்டா? எவ எப்படி வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு? கொஞ்சம் வாய முடிட்டு பேசாம தான் இருங்களேன். அம்மா, நான் குளிக்கிறதுக்காக நீங்க ஏமா சண்டை போடுறீங்க? நான் குளிச்சுட்டே வந்துடுறேன். என்ன கிடையாது, நீங்க சொல்றல யாரா இருந்தா நின்று இருப்பேன்ல. போங்க பாலு. பாலு, நீங்களும் நானும் திக்கஸ்டா இருக்கிறத பார்த்து அந்த பாமாவும் பங்கஜமும் என்னமா பொறாமப்படுறாங்க தெரியுமா? பாலு, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. திக்கஸ்ட் லவர்ஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ல 2 ஸ்ட்ராவ போட்டு அட்ட டயத்துல சிப் பண்ணுவாங்களே, அது மாதிரி நீங்களும் நானும் ஒரு கோனைஸ்ல. என்ன பாலு, இந்த இடத்துல நின்னுட்டீங்க? உன்னை நிறுத்த வேண்டிய இடம் வந்துச்சு, அதான் நின்னுட்டேன். என்ன சொல்லுங்க பாலு? லதா, அந்த எண்ணத்தோட என்னோட பழகிறதா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து அதை மறந்துரு. சந்திச்ச நாள்ல இருந்து உன்னை சகோதரி நினைச்சுதான் நான் பழகிட்டு இருக்கேன். அடுத்தவன் மனசை புரிஞ்சுக்காம ஆசை வளர்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. இனிமேலாவது உன் அண்ணன் கிட்ட நீ எப்படி நடந்துப்பியோ அப்படியே நடந்துக்கும். நீ நல்லா இருக்கணும் நினைப்புல சொல்றேன். நம்ம காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்காக,
காதலிக்கிறதுக்காக அல்ல, கடமைகளை செய்ய பெத்தவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்க போறேன். அதனால எப்பவும் போல என் பக்கத்துல நிக்கிறதோ தொட்டு பேசுறதோ இனி வேண்டாம். நான் வரேன். பெரிய இவ மாதிரி அறிவுரை சொல்லிட்டு போறா. காலேஜ்ல இவன் ஒத்தண்ட ஆம்பளை நினைப்பு. எனக்காக எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதி வந்துட்டா போதும். ஐயப்ப சாமிங்க கூட்டம் கோவில்ல நிறைஞ்சிருக்கு. அம்பாடி, கோயில 3 தடவை சுத்திட்டு வரதுக்குள்ளேயே முட்டுக்கால் விட்டு போச்சு. 48 மைல் நடந்தே போறாங்களே, இந்த கால் என்ன கதி ஆகுறது? சாந்தமாயி, அறிவில்லாம் பேசாத. உன் மகனா நடந்து போறான், அந்த ஐயப்பன்லாம் அழைச்சிட்டு போறான். சாந்தா, இருமுடி தலையில ஏறினா போதும், அந்த ஐயப்பனே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறாமா. அந்த ஐயப்பன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஏன் சாமி, பெத்தவங்களுக்கு தானே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். என்ன பெத்தவங்களை எனக்கு தந்ததே நீங்க தானே பாட்டி. மூலஸ்தானத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்றது தப்பா பாட்டி? அம்மா இப்படி வாங்க. சாமி, நீங்க மாலை போட்டு ஐயப்ப சாமி ஆயிட்டீங்க. எங்க காலில் விடுதலாமா? மாலை போட்டுக்கிட்டு பெரியவங்க கால விழுதுல தப்பே இல்லம்மா. நிக்கிறீங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க. வந்து நீங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியும். ஆனா சொந்த பந்தங்க வீட்டுக்கு நான் போய் பழக்கம் இல்ல. அதெல்லாம் நம்ம வீட்டு அம்மா தான் கூப்பிடுறேன். நாங்க சொந்தக்காரங்க இல்லைங்க. பக்தி வகையில பார்த்தா நாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். நீங்க அம்மனுக்கு கோயில் கட்டுறவங்க, நாங்க பிள்ளைக்கு கோயில் கட்டுறதுக்காக வந்திருக்கோம். உங்க பிள்ளைகளுக்கு கோயில் கட்ட போறீங்களா? இல்லங்க, ஐயப்பனுக்கு கோயில் கட்ட. வாங்க வாங்க, ஐயப்பன் கோயில கட்ட போறீங்களா? ஆமாங்கம்மா, நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஐயப்பனுக்கு மாலையை போட்டுட்டு மலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நாம பொம்பளைங்க போக கூடாது இல்லீங்களா? ஆமாம்மா, இந்த உலகத்திலேயே வயசு பொண்ணுங்க போக கூடாத ஒரே கோயில் சபரிமலை கோயில் தான். அதனாலதான் எங்க ஊர்லயே ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா பொம்பளைங்கள்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு சௌரியமா இருக்குமேன்னு ஐயப்பனுக்கு கோவில் கட்டறதா முடிவு பண்ணிருக்கோம். இத பாருங்க, எல்லா தெய்வத்துக்கிட்ட விளையாடுற மாதிரி இந்த ஐயப்பன் கிட்ட விளையாடாதீங்க. அவன் பழி வாங்கி. என்னப்பா உங்களுக்குள்ள தகராறு? கேட்டியாடா ஆனந்தே, நாம வேற எந்த கோயில கட்டி திருடினாலும் அந்த சாமியெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணாதான். ஐயப்பன் கோயில கட்டி திருடுனா அந்த சாமி நம்ம பழி வாங்கிடுமா. என்னமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்களா? ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் கட்டுக்கதைன்னு உலகமே உணர்ந்து வர இந்த விஞ்ஞான காலத்துல ஐயப்பன் பழி வாங்கிடுவான், மெய்யப்பன் பழி வாங்கிடுவான்னு 10ஆம் பசலித்தனமா பேசுறீங்க. நீ கூட உங்க அப்பா மாதிரி தெய்வ நிந்தனை செய்யாதடா. அம்மா, கடவுள் ஒண்ணு இருந்தாதானமா நான் நிந்திக்கிறதுக்கு? நான் தான் கடவுளே இல்லைங்கிறேன். தெய்வம் இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்திருக்கு பாரு, அத பார்த்து நான் பெருமைப்படுறேன்டா. பேசாதீங்க. ஐயப்பன் விஷயத்துல அப்பனும் மகனுமா சேர்ந்து அக்கிரமமா பேசாதீங்க. கடவுளை கேவலமா பேசுறதாக நினைச்சு கையை தட்டாதீங்க. அவன் உங்க வாழ்க்கையை கேவலப்படுத்தி மத்தவங்க கையை தட்ட வச்சிருவான். யாரு? ஐயப்பனா? ஆமா, ஐயப்பன் சிவனோட அம்சம். சிவன் சொத்து குலநாசனம்னு பழமொழியே இருக்குங்க. அவனுக்கு கோயில் கட்ட பணத்துல கைய வச்சா நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். அம்மா, நீங்க சொல்ற அந்த சிவன் கோயில கட்டி அப்பா பணத்தை திருடினாரு. அந்த சிவன் என்ன பண்ணிட்டான்? அதானே முருகன் கோயிலையும் கட்டினாரு, அதையும் பணத்தை திருடினீங்கல்ல. அந்த முருகன் என்ன பண்ணிட்டான்? முருகன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மன் கோயில அளவுக்கு மீறியே திருடினாரு. எந்த கடவுளும் எதுவும் செய்யல. அப்படி இருக்க 12 வயசு பையன் நீங்க சொல்ற அந்த ஐயப்பா வந்து பழி வாங்கிடுவான்னு சொன்னா அம்மா, கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கை தட்டி சிரிக்கும்மா. கண்டிப்பா சிரிக்கும். அப்பா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐயப்பன் கோயில் என்ன எந்தப்பன் கோயில கட்ட சொல்லி எந்த இளிச்சவாய் பக்தர்கள் வந்து பணத்தை கொடுத்தாலும் தாராளமா கட்டி ஏராளமா சுருட்டுங்க. ஏன்னா நீங்க என்ன எதை சேர்த்தாலும் நான் தான் அனுபவிக்க போறேன். ஐயப்பா, எனக்காக நான் விட கண்ணீருக்காகவாவது மனசிறங்கி இவங்க 2 பேரையும் மன்னிச்சுடப்பா. ஐயா, வெளிநாட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. இந்த படுற. அதானே, உள்நாடுனா நீங்க படிப்பீங்க, வெளிநாடுனா அவர் தானே படிக்கணும். அறிவு இருக்கா? வெளிநாடுன்னு கொடுக்க வேண்டியதானே ஒரு பேச்சு. அப்பா, தாமஸோட மகன் வரதா தகவல் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில இருந்து தாமஸ் துறையோட மகன் சின்னத்துறை எதுக்கு வர்றான்? நீங்க நான் மண்டபத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சாமி. நாங்க மகரத்துக்கு போறோம். அப்படியா சாமி? சாமி, நீங்களும் வந்து சந்தோஷமா அது பேர சேர்ந்து போவோம். வரேன் சாமி. நல்லா தெம்பாயிருமா? தங்கராஜ், பாலு ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ்ல இருக்கா. யாராவது இறந்துட்டாங்கன்னா சின்ன கருப்பு துணியை குத்தி துக்கத்தை காட்டுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ்ல இருக்கான். குடும்பமே கோயந்தாவா? சபரிமலை ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டுருக்குப்பா.
சாமிக்கும் கருப்பு சாமிக்கும் கருப்பா என்னங்க அது பேதமே கிடையாது போல இருக்கு. சுந்தரி ஏந்திரி ஏந்திரி போதும். ஐயப்ப ஆசீர்வாதம் பண்ணிருப்பான். என்ன முறைக்கிறீங்க? பாக்குறவங்கள நம்மள கடவுள் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும், காலில் விழணும் இப்படின்னு சொல்றதுக்காக பல பேர் இந்த சீசன்ல ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அலையிறீங்க. ஆனந்த், அவங்க என் கால வந்து கும்பிடல, ஐயப்பன் கால வந்து கும்பிடுறாங்க. அப்போ உங்க கண்ணுக்கு நீங்க ஐயப்பன். அது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. எப்படி பாலு, நேற்று வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த நீ இந்த ட்ரெஸ்ஸையும் மாலையும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஐயப்பன் ஆயிடுவியா? சாதாரண ஆனந்தா இருக்கிற நீ மனமேடையில மாலை போட்டு உட்கார்ந்த உடனே மாப்பிள்ள ஆனந்தா ஆயிடல? அதே மாதிரிதான் இதுவும் இருக்கிற நிலைக்கு கிடைக்கிற மரியாதை. சாமி தான் ஐயப்பன் தான் கும்பிடுறேன். இன்னொரு சாமி வந்திருக்கா. சாமி காலைல விழுங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க. சாமிக்கு காலைல விழுந்து கும்பிடுறாடா. ஏமா பக்தி சிறுவன் மணிகளா, இவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலையா? இவர் ஐயப்ப சாமி இல்லையா? உன்னை கேவலப்படுத்த எங்களாலே முடியும். ஆனா நாங்க உயிரா வணங்குற ஐயப்பனை இனியும் நீ கேவலமா பேசுன என்ன நான் செய்வேன்? பாலுவுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தா எங்க ஆனந்துக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்களா? ஏன் வர மாட்டாங்க? ஆனந்துக்கு ஆதரவா நான் இருக்கிறப்ப ஐயப்பங்கிற ஒருத்தன் இல்லவே இல்ல இல்லவே இல்ல. போதுமா? இல்ல இதே மாதிரி சொல்லட்டுமா? என்ன சாமி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரமேஷ் சாமி, நம்ம ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கும், நமக்கு கோவமே வரக்கூடாது. சாமி உங்களுக்கு கோவம் வராது சாமி. காரணம் நீங்க 16 வருஷம் மலைக்கு போய் உங்க மனசை பக்குவப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு இது 2வது வருஷம் சாமி. சாமி என்ன அடிச்சா கூட என்னால தாங்க முடியாது சாமி. ஐயப்பனை பத்தி கேவலமா பேசினா எனக்கு வர ஆத்திரத்தை அடக்க முடியல சாமி.